ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஜோசலுக்காஸ் ஓப்பனிங்காக போயிருக்காங்க சீஃப் கெஸ்டா. ட்ரெஸ் பார்த்துட்டு என்ன எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு திறப்பு விழால வந்து இப்படிதான் ட்ரெஸ் போடணுமா, அதுக்கு ஒரு டீசன்சி இருக்க தேவையா, கலாச்சாரத்தை வந்து பிரேக் பண்றீங்க. இவங்க வந்து கோயிலுக்கு போல ஃபுல்லா சாரி போட்டுட்டு கவர் பண்ணிட்டு போகணும், ஒரு நல்ல ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகணுன்றதுக்கு இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம்னா, ஆண்கள் மட்டும் உடம்பு தெரிற மாதிரி ஆடைகள் போடலாம், ஆனா பெண்ணுன்னு வந்தா மட்டும் அவங்களை இன்னுமே அடிமைத்தனமா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அந்த விஷயம் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ இந்த இடம் தெரியுதுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. மஞ்சு அக்கா, என்ன இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கேன்? சோஷியல் மீடியால இப்பதான் இன்ஸ்டா பக்கம் போனேன், இந்த ஒரு வீடியோ எனக்கு கண்ணுல தென்பட்டுச்சு. ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஜோசலுக்காஸ் ஜுவல்லரி ஷாப்புக்கு ஓப்பனிங்காக போயிருக்காங்க சீஃப் கெஸ்டா. ஸோ நார்மலாக அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு திறப்பு விழால வந்து இப்படிதான் ட்ரெஸ் போடணுமா, அதுக்கு ஒரு டீசன்சி இருக்க தேவையா, கலாச்சாரத்தை வந்து பிரேக் பண்றீங்க, ஒரு பெண் வந்து திறப்பு விழால இப்படிதான் ட்ரெஸ் போடணுமா, சாரி கட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவுன் போட்டிருக்கிறது இவங்களுக்கு வந்து அசிங்கமா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மார்பகங்கள் தெரியற மாதிரி, செஸ்ட் தெரியற மாதிரி இருக்கனால அசிங்கமா இருக்கான், அவமானப்படுத்துற மாதிரி இருக்கான். ஒரு பொண்ணை வந்து இப்படிதான் போர்ட்ரேட் பண்றாங்க. இப்போ இவங்க கல்ச்சர்னு பேசுறாங்கல்ல, தமிழ் கலாச்சாரத்தை இது பண்றாங்க, சரியா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த இடத்துக்கு இப்படிதான் போகணுன்றாங்கல்ல. சில பெண்களுக்கு வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அது கலாச்சாரத்துல இல்லையா, அவங்க கலாச்சார சீர்கேடு பண்ணலையா அப்படின்னா? அப்போ அதுவும் கலாச்சார சீர்கேடு தான் சொல்லுவோம். அது வந்து அந்த காலத்துல அவங்க அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ சொல்லப்போனா இந்த மாதிரி போடுறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வருது உங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ப்ரிவிலேஜ்ல அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கன்ற போது இவால்வ் ஆகிட்டு இருக்கோம்ல. இப்போ இவ்வளோ இவால்யூஷன் வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸை இன்னமுமே ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றாங்கன்னா இந்த சொசைட்டியோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஒரு பெண்ணை எப்படி குறை சொல்லலாம் அப்படின்றதான் பாயிண்ட் வைஸா யோசிக்கிறானுங்க. இப்ப ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லலாம், இல்ல அவங்க பிஹேவியர் வச்சு சொல்லலாம், அவங்க பேசுறது, சிரிக்கிறது, பாடி லாங்குவேஜ், ஒரு இன்ச் பை இன்ச்சா ஏன் ஒரு பெண்ணை மட்டுமே குறிக்கோளா வைக்கிறாங்க? யோசிச்சு பார்த்தா இதை பாரு. இப்போ இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்கல்ல, இந்த வீடியோல கமெண்ட்ல போய் பார்த்தோம்னா சில பொண்ணுங்க வந்து நல்லா தானே இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அந்த ட்ரெஸ்ன்னு போவாங்க. பசங்களோட கமெண்ட் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், அது இருக்கிறது என்ன இப்போ நல்லா தானே இருக்குன்ட்டு அவங்க ரெண்டுமே என்னன்னா நல்லா இருக்குன்ற கண்டென்ட். ஆனா ரெண்டு பேரோட பார்வை வேற. சில பொண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்ற பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் அழகா இருக்கு, அவங்க அழகா இருக்காங்கன்ட்டு. பசங்களோட பார்வை எல்லாரும் சொல்ல, முக்கியமா எல்லாருமே சொல்ல, சில பசங்களோட பார்வை வந்து இருக்கட்டும் நல்லா தானே இருக்கு, நான் வந்து அந்த மாதிரி பாக்குறது. சில பேர்லாம் நான் பார்த்தா நல்லா தானே இருக்கு, நீங்க சொல்றதா தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க வந்து கோயிலுக்கு போல ஃபுல்லா சாரி போட்டுட்டு கவர் பண்ணிட்டு போகணும், ஒரு நல்ல ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகணுன்றதுக்கு இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அந்த விஷயம் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ இந்த இடம் தெரியுதுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, அவார்ட் ஷோலயோ இல்ல ஏதோ ஆடியோ லான்ச்ல அந்த மாதிரி ஷோஸ்ல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கலாம் நீங்க. ஸோ இப்போ திறப்பு விழான்னு வந்தா அங்க வந்து கலாச்சாரம் வந்து பிரேக் பண்ணாம பாரம்பரியமா சாரி மத போட்டணும். இப்ப சாரியுமே மாடர்னா எப்படியோ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரியும் இப்ப அதை ஃபாலோ பண்றாங்க, ஃபேஷனும் மாறிடுச்சு. ஸோ அப்படி கட்டிட்டு வந்தாலும் நீங்க அப்படி குறை சொல்லாம அப்ரிஷியேட் பண்ணிருப்பீங்களா? இன்னொன்று என்னன்னா, இப்போ ட்ரெடிஷ்னலாக போகணும், சாரியில போகணும்னு சொல்றாங்கல்ல, அந்த காலத்து ட்ரெடிஷன்ல பிளவுஸ் இல்லாம, இப்போ நம்ம நிறைய ரீல்ஸ்ல பாக்குறோம் தெரியுமா, பிளவுஸே இல்லாம சாரி கட்டுறதுன்ட்டு. அந்த மாதிரி போட்டு போனா ஒத்துப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் கேட்குறேன். இப்போ வந்து அந்த சாரி அந்த ஒரு ஃபேப்ரிக்கை வச்சு மட்டுமே ஃபுல் அவுட்ஃபிட்டே டிசைன் பண்ணிட்டு போனா அப்போவும் இடுப்பு தெரியும், முதுகு தெரியும், இங்கெல்லாம் தெரியும்ல. அப்போ அது கல்ச்சர். இது வந்து இந்த மாதிரி தான் நம்மளோட பண்டைய காலத்துல போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு இந்த காலத்துல ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்கள் மட்டும்
மட்டும் உடம்பு தெரிற மாதிரி ஆடைகள் போடலாம். ஆனா பெண்ணுன்னு வந்தா மட்டும் அவங்களை இன்னுமே அடிமைத்தனமா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி பாக்குறாங்க. இதே மாதிரிதான்க்கா நான் சோசியல் மீடியா நிறைய பாக்குறேன். பெண்கள் இப்படி சீவ்லெஸ்ஸா போட்டாங்கன்னா எங்க அவனோட சீவ் எங்க காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீயே இப்படி ட்ரெஸ் போடுற, வெளில போனா கொஞ்சம் அடக்கமா பெண்ணு மாதிரி, அதுனா ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சொசைட்டி இப்படி போர்ட்ரேட் பண்றாங்க. பெண்ணுனா இப்படிதான் இருக்கணுமா, அவங்க ஃப்ரீடமா இண்டிபெண்டா இருக்கக்கூடாதா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி உடைகள் அணியக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. இதுக்காக குரல் கொடுத்தனா ஏன் நம்மளே இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறோம்னா இப்படி சொல்றாங்க. பேசுற இவங்களே பாருங்களேன் எப்படி ட்ரெஸ் போடுறாங்க, ஒரு டீசென்சியா போட மாட்டாங்களா? சுடிதார் மட்டும்தான் ஒரு டீசென்சி மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட டீசென்சின்னு என்ன டீசென்சினா என்னன்னு கேட்டோம்னா சாரி சுடிதார். இப்போ யோசிச்சு பாரு, சாரி கட்டுறோம்னு வச்சுக்கோயேன், சாரி ஃபுல்லா கவர் ஆகுதான்னு யோசிச்சு பாரு. இல்ல நம்ம ஒருத்தங்க யாரும் சொன்னாங்க, நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம், சாரி தான் இருக்குல்ல ரொம்ப கிளாமரஸான ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா உனக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ சாரி கட்டணும்னா சைடில் இடுப்பு தெரியும், பின்னாடி முதுகு தெரியும், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கணும். கம்ஃபர்டபுளாக இருக்காது. கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கலாம், பழகினவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நம்மள மாதிரி புதுசாக சாரி கட்டுறாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. சாரி கட்டுறதோ இல்லை, சாரி கட்டுறதுன்னு விடு, ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது ஒரு தனிப்பட்ட நபரோட பர்சனல் ஒப்பீனியன், அவங்க கம்ஃபர்ட்டுக்கு. இப்போ நான் வந்து இப்படி போட்டிருக்கேன்னா எனக்கு இது கம்ஃபர்ட், எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் போட பிடிக்குதா, இப்போ ஹீட்டு ஸ்லீவ்லெஸ் போட்டால் எனக்கு ஓகே, எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேனா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது மட்டும் தான் முக்கியம். ஆனால் இதை வந்து இன்னொரு விஷயமா எடுத்துகிட்டு போனோம்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணுன்றது மற்றவங்க சொல்கிறது கிடையாது, நம்மளாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ கோயிலுக்கு போகும்போது நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி ரொம்ப ஸ்லீவ்லெஸ் கிராப் டாப்னு போட்டு போகக்கூடாது. கூடாதுன்னு மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியும் இதெல்லாம் எது போட்டு போகணும் எது போட்டு போகக்கூடாது, நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஃபங்க்ஷனுக்கு போடுறதுன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு நல்ல கிராண்டான ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சிம்பிளாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போக மாட்டோம்ல. அதே மாதிரி அடுத்து எங்கேயாச்சும் ரொம்ப கேஷுவலாக போகிற இடத்துக்கும் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு போக மாட்டோம். ஸோ நமக்கே தெரியும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ வந்து இவங்க வீடியோ போட்டிருக்காங்கல்ல, இப்போ வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து இந்த ஃபங்க்ஷனில் அதுவும் குத்து விளக்கு ஏற்றுற இடத்துல நீங்கள் வந்து இப்படி கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட பாடி பார்ட்ஸை காட்டுற மாதிரி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா எது போடணும் போடக்கூடாது? அது நல்லா இருக்குது, அவங்களுக்கு வந்து அது ரிவீலிங்காக ரொம்ப பெருசாக ரிவீலிங்காக இல்லை. இது மட்டும் இல்லைக்கா, இப்படியோ சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு பெண் சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க அதான் ஸ்டைலிஷ், அவங்க வந்து இந்த ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்களே அவங்களுக்கு தெரியாதா, அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இன்டைரக்டாக கன்வே பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, சாஃப்ட் கார்னரில் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குதா, ஒரு சென்ஸ் இல்லையா, ட்ரெஸ் இப்படிதான் ஒரு இடத்துக்கு போகணுன்றது இப்படிதான் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. இப்போ வந்து பொண்ணு தான் பொண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஸ்டேட்மெண்ட் இதில் ப்ரூவ் ஆகுது பத்தியா. ஏன்னா அந்த ஆக்ட்ரஸ் அழகா இருக்காங்க. அந்த குத்துவிளக்கு ஏத்துறதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவலான விஷயம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு கடை திறப்பு விழா, அதுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போகணுன்றது முக்கியமான அவசியம் கிடையாது. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ், ஒரு மாதிரி கிராண்டாகவும் ட்ரெஸ் பண்ணல, ரொம்ப டவுன் ட்ரெஸ் பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அது போதுமே. இப்போ வந்து நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த இடத்துக்கு நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணணுன்ட்டு ஒருத்தங்க இன்னொருத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம், தனக்கு எது பிடிச்சிருக்கோ, தனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அது போட்டுக்கலாம். ஒரு வேளை கம்ஃபர்டபுளாக இல்லைன்ற பட்சத்தில் அது சிச்சுவேஷனுக்காக போடுறதுன்னு வச்சுக்கலாம், அவங்க ஸ்டைலிஸ்ட் கொடுத்ததா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இது எப்போ நடந்த இஷ்யூல, இது வந்து இப்போ இவங்க எடுத்து பேசுகிறாங்கன்னும் போது பப்ளிசிட்டிக்காக பண்ணதாக கூட இருக்கலாம் மேபி. புரியுது, அவங்க வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்றாங்க. என்ன எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம அம்மாக்களும் சரி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே வெளில போறப்ப கூட அந்த கட்டமைப்புலயே அவங்க வந்ததால நம்மளுமே இந்த இண்டிபெண்டா யோசிக்காம இப்போ எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க, சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, அவங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க, நீ இப்படி ட்ரெஸ் போடாத, இது இப்படி தெரியுது, சொன்னால எல்லாம் மறைச்சிக்கோ, ஷால் போட்டுக்கோ, டாப் போட்டா கூட ஷால் போட்டுக்கோ, என்ன அது ஒரு பார்ட்ஸ் அவள்தான், அது ஏன் வந்து அவ்வளோ ஆக்வர்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்றே தெரியல. நம்ம அம்மாக்களும் சரி நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க, நீ ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு போ, உன் மேலதான் தப்பு, பாக்குறவங்க மேல குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, போடுற நம்ம மேல குறை சொல்றாங்க. இதை வந்து நம்ம தான் பிரேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பா போயிட்டு இருக்கு, பொண்ணுங்க வந்து வெளியில போகும்போது ஃபுல்லா கவர் அப் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னும் போது கவர் அப் பண்ணாமல் போனால் ஆகுதுன்ற மாதிரியும் கிடையாது. கவர் அப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஷால் போட்டு சாரீ போட்டு போகிற பொண்ணுங்களுக்குமே தான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, நம்ம தான் பிரேக் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து எது தப்பு எது சரின்றது தெரியும்ல. நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொசைட்டிக்காக யோசிப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன்ட்டு நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல, இதுதான் சேஞ்ச். இப்போ இந்த வீடியோ சொல்லியிருக்காங்கல்ல,
இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு ரீச் ஆனாலும் அவங்க இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மென்டாலிட்டி அப்படிதான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நீங்க பெண்ணை பத்தி இப்படி நெகட்டிவா சொல்றாங்கன்னா அவங்க தான் வாய்ஸ் ரேஸ் பண்ணி அவங்க இஷ்டம், இது அவங்க லைஃப், அவங்க கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் போடுறாங்கன்னா அவங்க பாயிண்ட் வச்சிருக்கணும். அவங்க இன்டைரக்டா அந்த ட்ரெஸ் தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ ஒரு பெண்ணா இருந்த நீயே இப்படி சொல்றப்போ எங்க தாட்ல எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணே ஒரு பெண்ணா வினையா இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? அது கரெக்டா இதுக்கு ப்ரூவ் ஆன மாதிரி தானே இருக்கு. ஸோ சொசைட்டி எப்போதான் வந்து ஒரு பெண்ணை ஈக்குவலாக பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலக்கா. எப்பயுமே அவங்க கீழே இருக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், நம்ம கட்டமைப்ப மாதிரி நம்ம கிரியேட் பண்ண மாதிரி நம்ம டிராயிங் இப்படி வரைஞ்சா இப்படி தான் இருக்கணும்ன்றது அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? இந்த இஷ்யூ வந்து இப்படி சொன்னல, இப்போ வந்து பொண்ணுங்கன்னா இதுக்குள்ளே இருக்கணும், இது வந்து பசங்க மட்டும் பண்ணுறது கிடையாது. பசங்க எல்லாருமே மென்டாலிட்டி மாறிட்டு வருது. ஆனால் பொண்ணுங்களுக்கு தன்னை விட ஒருத்தங்க மேலே, தனக்கு மேலே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஏன் நான் அப்படி வரல, இவங்க மட்டும் அப்படி வர முடியுது, இதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் நான். அதனால சொல்கிறேன், இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த லெவலில் தான் இருக்கேன், நீ ஏன் என்னை விட பெருசாக வளர்ந்து போகிற, நான் உன்னை ட்ராக் பண்ணுவேன். இந்த மாதிரி தன்னால் முடியாத விஷயத்த இன்னொருத்தங்க பண்ணும்போது அதை ட்ராக் டவுன் பண்ணுறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இவங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். நான் பர்சனலாக இவங்கன்ட்டு அட்டாக் பண்ணலை, பர்சனல் அட்டாக்லாம் கிடையவே கிடையாது. இந்த விஷயம் இவங்க சொல்றதுனால நான் இவங்கள பாயிண்ட் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுதான்க்கா, இப்போ கல்யாணமான பெண்கள் கூட கண்டிப்பா சாரி தான் கட்டணும். அவங்க டாப், லெகின், அதுக்கப்புறமா ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் போடவே கூடாது. அது கலாச்சாரத்தை பிரேக் பண்ணுது. என்ன நீ கல்யாணம் ஆயிடுச்சுல அடக்கொடக்கமா, அந்த அடக்கொடக்கம் இதுக்கு பெண்ணுக்கு மட்டுமே நீங்க டார்கெட் பண்றீங்க, பசங்களை சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேட்டா அவன் பையன் அப்படிதான் ஒண்ணு சொல்றாங்க, பெண்ணா இப்படிதான் இருக்கணும், அவனுக்கு ஒரு கட்டமைப்பு கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. பட் ஆனா பொண்ணா பிறந்துட்டா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ பண்ணணும், இப்படிதான் நீ பேசணும். பேசுறது சிரிக்கிறது கூட இவங்க பண்ண மாதிரிதான் நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஃப்ரீடம் இல்லை நம்மளுக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் யோசிச்சு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா பெண்ணுன்றவ இப்படிதான் இருக்கணுமா? இது மட்டும் நம்ம இடத்துல மட்டும் இல்ல, இதோட ரொம்ப மோசமா நிறைய இடத்துல கூட இந்த மாதிரி ஆகுது. ஆனா மெயினா அஃபெக்ட் ஆகுது பெண்கள் தான். அது ஏன் பெண்ணை மட்டுமே அப்படி டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல. ஈஸி டார்கெட், பெண்கள் ஈஸி டார்கெட். பசங்களை வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டா நான் 4 இடத்துக்கு போறவன், சம்பாதிக்கிறவன், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பசங்க சம்பாதிச்சாதான் உண்டு. பொண்ணுங்க வந்து சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்குள்ள தானே இருக்கா, நம்ம கைக்குள்ள தானே இருக்கா, நம்ம இவ்வளோ என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அந்த தாட்னாலேயே இப்போ வந்து ஈஸியாக டார்கெட் பெண்கள் தான். அவங்களை எப்படினாலும் அடக்கி வச்சிடலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கே அந்த மைண்ட் செட் இருக்குது. பசங்க கூட இப்போ வந்து யோசிச்சு பாரு, நம்ம வீட்டில் நம்மளை வந்து ஃப்ரீடமாக விடுறது அப்பா தான். ஆனால் நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பொண்ணுனா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளை கட்டி போட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது அம்மாக்களாக இருப்பாங்க. அம்மாக்களுக்கு அப்படி பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது, அப்படி விருப்பமும் கிடையாது. ஏன்? பெரியவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, ஃபேமிலியில் ஏதாவது சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ பெண்ணா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொசைட்டி ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அம்மாக்கள்ல இருந்து, பாட்டி காலத்துல இருந்து, ஏன் அப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு சொல்யூஷனே கிடையாது, இன்னும் தான் டெவலப் ஆயினே இருக்குது. இப்ப வர ஜென்ரேஷன் கூட இப்படிதான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க, இன்னுமே கீழ்படுத்தி பண்றாங்க. பட் ஆனா நிறைய பெண்கள் வந்து பிரேக் பண்ணி வராங்க. அது ஏன் இந்த மாதிரி இவங்க மைண்ட் செட் இப்படி இருக்கு? இப்போ நான் வந்து உனக்கு சொல்றேன், ட்ரெடிஷ்னலாக போகணும், கல்ச்சுரலாக போகணும்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம கல்ச்சுரலாக போகலாம். நீ கோயிலோட சிற்பம்லாம் பார்த்துருக்கியா? அதில் இருக்கிற இப்போ வந்து இவங்க கல்ச்சுரலாக போகணும்னா ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்க்கே போவோமே. ஏன்ஷியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ஓப்பன் அப்பாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங்ஸ் வைஸ் சரி, சிற்பங்கள் கூட ஒரு மெசேஜ் அப்படியே கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்குல்ல. இப்போ வந்து இவங்க ட்ரெடிஷனல்னா நம்ம ரொம்ப கல்ச்சுரலாக பின்னாடி போகணுன்னா அதையும் தப்பு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க, இப்ப இருக்க நாங்க பண்றது மட்டுமே குறை சொல்றாங்க. அழகு ட்ரெடிஷன் தான் அழகு, கல்ச்சர் தான் அழகுனா கல்ச்சரை ஃபாலோ பண்ணாலும் அது தப்பு. ஏன்னா அப்போ கல்ச்சர் வைஸ்ல அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதை மாடர்னான ஃபேப்ரிக்ல பண்றோம், அவங்க சாரீலையும் அந்த காலத்துல இருக்கிற ஃபேப்ரிக்லையும் பண்றாங்க. ட்ரெஸ் பிரச்சனை கிடையாது, தன்னை மீறி ஒருத்தவங்க போறாங்கன்றது மட்டும் தான் இவங்களுக்கு பிரச்சனை. அதுதான் இப்போ. ஆனா இது வந்து பிரேக் பண்றது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ இவங்க பேச்சு எதுவுமே கேட்காம நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, மற்றவங்க பேச்சு நம்ம கேட்காம நம்ம லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போறது தான் இவங்களுக்கு கொடுக்குற நம்ம சரியான பதிலா இருக்கும். ஏன்னா ஐஷா லக்ஷ்மி அவங்களுமே
இதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க சர்வே பண்ணவே முடியாது ஃபீல்ட்ல. ஸோ இதெல்லாம் ஒரு நார்மல் வேர்ட்ஸ், நார்மல் ஒரு நம்மளுக்கு பேட் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்களுமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க. தன்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தங்க பண்ணும்போது அதை வந்து டிகிரேட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதை நம்ம வந்து பெருசா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம இஷ்டம் போல இருந்துக்கலாம். சரி, ஓகே, இந்த டிஸ்கஷன் முடிச்சுக்கிறோம். ஸோ மறக்காம பிங்க் டாக்கீஸை ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வரும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட்ல சந்திக்கலாம். பாய் சொல்றேங்கக்கா. பாய் பாய். பாய்.